குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். எல்லாரும் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டீங்களா? எஸ் மிஸ். விஸ்வா ஹோம்ஒர்க் கலெக்ட் பண்ணு. எஸ் மிஸ். அக்ஷயா. பிரசன்ட் மிஸ். யஸ்மிதா. பிரசன்ட் மிஸ். கோகுல். பிரசன்ட் மிஸ். ஜெகதீஷ். பிரசன்ட் மிஸ். விஸ்வா. பிரசன்ட் மிஸ். எல்லாரும் புக் எடுங்க. பேஜ் நம்பர் 85ல ஆன்சர் த ஃபாலோயிங் தான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ண போகிறேன். நாளைக்கு வந்து FAB 1 வைக்க போகிறேன். இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் ரீட் பண்ணுறேன், நீங்கள் யாரும் ரிப்பீட் பண்ண வேண்டாம், நான் மட்டும் படிக்கிறேன். When did Usha Rani started playing kabaddi? As a school child, Usha Rani started playing kabaddi. What did she sell to support her family? She sold flowers to support her family. Find out the item that relates to whatever the circumstances from the first paragraph. Rain or shine is the item that relates to whatever the circumstances. எல்லாம் நல்லா கவனிச்சிங்களா? உங்களுக்கு ரீட் பண்ண தெரியுமா? எஸ் மிஸ். எல்லாரும் கவனிச்சிங்களா? நாளைக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் டெஸ்ட் வைக்க போகிறேன். நாளைக்கு மறக்காமல் லீவ் போடாமல் வந்துடுங்க. எஸ் மிஸ். தேங்க் யூ மிஸ். டே மச்சான் கூகுள் விஸ்வா, நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம்டா. என்னடா பண்ணுறது? எனக்கு ஒன்றுமே தெரியாதடா. டே கவலைப்படாத, நாளைக்கு லீவ் போட்டுடலாம். மாட்டிக்க வேண்டாம், வேணாண்டா. டே கூகுள் விஸ்வா, எதுனாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்களேன்டா. டே இருடா, யோசிக்கலாம். டே மச்சான், நாளைக்கு டிராஃபிக் ஜாம் சொல்லிடலாமாடா? வேணாண்டா, வேணாண்டா, மாட்டிப்போண்டா. டே பெட்ரோல் காலி அடிச்சு சொல்லலாம்டா. இல்லடா மாட்டிக்கோண்டா. இப்போ என்ன தாண்டா பண்ணுறது? ஒரு சூப்பர் ஐடியா உனக்கு சொல்லுமாடா? என்ன ஐடியாடா? மச்சான், பஸ் பஞ்சர் சொல்லிடலாம்டா. சூப்பர் ஐடியாடா. ஹை-ஃபை. டே இதில் எந்த மாற்றமும் இல்லைல்ல? கன்ஃபார்ம்டா. டே லேட்டாக வாங்கடா, சீக்கிரமா போய் மாட்டி விட்றாதீங்கடா. ஹாய்டா. குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். அக்ஷயா. பிரசன்ட் மிஸ். யஸ்மிதா. பிரசன்ட் மிஸ். கோகுல். ஆப்சென்ட் மிஸ். ஜெகதீஷ். ஆப்சென்ட் மிஸ். விஸ்வா. ஆப்சென்ட் மிஸ். என்ன 10 மணி ஆகுது, இன்னும் யாரையும் காணுமே? மிஸ் நீங்கள் இங்கிலீஷ் டெஸ்ட் வைக்கிறீங்களா மிஸ்? அதனால தான் மிஸ் யாரும் வரல. ஓ அப்படியா? நான் அவங்க வந்தோடனே வச்சுக்கிறேன். நீ படிமா, நான் செகண்ட் பீரியட் டெஸ்ட் வச்சுக்கிறேன். ஓகே மிஸ். மே ஐ கம் இன் மிஸ்? நில்லுங்கடா வெளில. ஏன் இவ்வளோ லேட்டு? பஸ் பஞ்சர் ஆயிடுச்சு மிஸ். எந்த பஸ்ஸுடா? கவர்மெண்ட் பஸ் மிஸ். பஸ் நம்பர் சொல்லுங்கடா. 55D. உள்ள வாங்க. இங்க கவனிங்க, உங்க 3 பேருக்கும் டெஸ்ட் வைக்க போறேன். மிஸ் நான் எதுவுமே படிக்கல, எனக்கு எதுவுமே தெரியாது மிஸ். நான் இங்கிலீஷ் டெஸ்ட் வைக்கல, வேற டெஸ்ட் வைக்க போறேன். இந்தாங்க பேப்பர் பிடிங்க. எல்லாரும் தள்ளி தள்ளி உட்காருங்க. நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் சொல்லுவேன், தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்த பஸ்ல எந்த டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு எழுதுங்க. மிஸ் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. நீங்க வந்த பஸ்ல எந்த டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு எழுதுங்க. எல்லாரும் எழுதி முடிச்சிட்டீங்களா? இங்க பேப்பர் கொண்டு வாங்க. என்னடா அங்க பேச்சு? ஒண்ணும் இல்ல மிஸ். நீ வந்த பஸ்ல, கவர்மெண்ட் பஸ்ல 55Dல ஃப்ரண்ட் ரைட் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அப்படிதானே? எஸ் மிஸ். கோகுல், உனக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அப்படிதானே? எஸ் மிஸ். விஸ்வா, உனக்கு பேக் ரைட் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அப்படிதானே? எஸ் மிஸ். டே முட்டி போடுங்கடா. நீங்க வந்த பஸ்ல ஒரே டைம்ல 3 டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அப்படிதானே? ஆமா மிஸ். டேய் யாருக்கு போய் சொல்றீங்க? மிஸ் நிஜமாவே பஸ் பஞ்சர் ஆச்சு மிஸ். ஓ உங்களுக்கு நிஜமாவே பஞ்சர் ஆயிடுச்சா? எழுமுங்கடா. வாங்கடா HM சார் கிட்ட போலாம். யாரை ஏமாத்துறீங்க? மிஸ் வேணாம் மிஸ், இந்த வாட்டி எங்களை மன்னிச்சு விடுங்க மிஸ். இனிமே போய் சொல்ல மாட்டோம் மிஸ். யார் உங்களுக்கு இந்த ஐடியா கொடுத்தது? மிஸ் இவனா மிஸ் ஐடியா கொடுத்தான். இல்ல மிஸ், இவன்டா மிஸ் ஐடியா கொடுத்தாங்க. இல்ல மிஸ், இவங்க 2
2 பேரும் தான் மிஸ் ஐடியா கொடுத்தாங்க. எதுக்குடா மாற்றி மாற்றி இந்த மாதிரி பொய் சொல்கிறீங்க? மிஸ் எங்களுக்கு இங்கிலீஷே படி தெரியல மிஸ், அதனால தான் மிஸ் போய் சொன்னோம். நான் இங்கிலீஷ் டீச்சர் தானே, தெரியலன்னா என்கிட்ட கேட்கலாம்ல, அதுக்கு தானே சம்பளம் வாங்கி இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். சாரி மிஸ், எங்களை மன்னிச்சிட்டீங்க மிஸ். இனிமேல் நாங்கள் இது மாதிரி போய் சொல்ல மாட்டோம் மிஸ். எல்லாரும் வந்து உட்காருங்கடா இங்கே பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன். ஒரு பொய் சொன்னால் 100 பொய் சொல்ல வேண்டி வரும். இந்த வயசில் எப்படி பொய் சொன்னீங்கன்னா பெரிய வகுப்பில் போகும்போது எப்படி நல்லா படிக்க முடியும்? எப்போவுமே உண்மை பேசணும். அப்போ தான் நல்லா படித்து பெரிய பிள்ளையாகி வேலைக்கு போகும்போது எந்த சூழ்நிலையும் உண்மையை பேச தோணும். இந்த வயசில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பொய் சொன்னீங்கன்னா பெரிய வயசில் போகும்போது பெரிய பொய் சொல்ல தோணும். பொய் சொல்லக்கூடாது. அதுக்காக இந்த பைபிளில் ஒரு வசனம் கொடுத்துருக்காங்க. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என பைபிளில் எழுதியிருக்கு. இனிமே உண்மையை பேசணும், எப்பவுமே பொய் பேசக்கூடாது. ஜெகதீஷ், கோகுல், விஸ்வா, உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது மிஸ். ஓகே மிஸ், இனிமேல் போய் சொல்ல மாட்டோம் மிஸ். குட் சில்ட்ரன்ஸ். இவங்க 3 பேருக்கு மட்டும் சொல்லலை, இங்கே இருக்க எல்லாருக்கும் சொல்கிறோம். இனிமேல் எந்த சூழ்நிலையும் உண்மையை தான் பேசணும். பொய் எப்போவுமே பேசக்கூடாது. பொய் சொல்லாது இருப்பாயாக என்பது தேவ கட்டளை. இனிமேல் நீங்கள் யாரும் பொய் சொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன்.